விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சுற்று வட்டாரத்தில் 3 நாட்களாக பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அழுகி வீணாகின. செஞ்சி அடுத்த கல்லடிக்குப்பம், அணிலாடி, தளவானூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. ஓரிரு நாட்களில் அறுவடை செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக அப்பகுதிகளில் மாலை வேளையில் கனமழை கொட்டி வருகிறது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி நெல்மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளது. ஃபுல்லாக முளைச்சிக்கிச்சு. வேறு வழியே கிடையாது எங்களுக்கு. இதை வாழ்வாதாரம் தான் எங்களுக்கு, வேறு வழி கிடையாது எங்களுக்கு. இதை வச்சு தான் நாங்கள் பொழைப்பேன். இதை நினச்சி தான் நான் பூரா நகையும் பேங்க்கில் அடகு வச்சு இதை வச்சு திருப்பி நான் பயிர் வச்சு லோனு வாங்கியிருக்கிறேன் பேங்க்கில். எந்த வழியும் இல்லை. இந்த லோனை எப்படி தான் கிடைக்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு முளைச்சி பூரா நெல் பூரா முளைச்சி வீணாக போச்சு. இதை தொடர்ந்து 5 நாளாக மழை பெஞ்சால் நாங்கள் என்ன பண்ணுறது? இதேமாரி இப்போ வெள்ளமாக போய்ங்குது. நாங்கள் எங்கெங்கே வெட்டி தேர்ந்தாலும் போக மாட்டுது. இதேபோல் அணிலாடி, வில்வமாதேவி பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கி வீணாகி உள்ளது. ஏக்கருக்கு 40,000 ரூபாய் செலவிட்டும் பயனில்லை என கூறும் விவசாயிகள் அதிகாரிகள் ஆய்வு செய்து இழப்பீடு வழங்கினால் மட்டுமே விவசாயத்தை தொடர முடியும் என கூறி வருகின்றனர்.